அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 2.4 கலப்பெண்களில் √3 + i ஹோல் பவர் n அப்படின்னு ஒரு கலப்பெண் கொடுத்துருக்காங்க. இந்த கலப்பெண்ணில் என்னோட இடத்துல என்ன நம்பர் போட்டால் நமக்கு இதனோட மதிப்பு முழுவதும் மெய்யெண் ஆகும், எண்ணுக்கு என்ன நம்பர் போட்டால் இதனோட மதிப்பு முழுவதும் கற்பனை எண்களாகவும் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த எண்ணின் மதிப்பு சிறு மிகை முழு எண் மதிப்பாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள எண் மதிப்பு வந்து இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அப்போ அதுக்கு நம்ம இந்த கலப்பெண்ணை எடுத்துக்கிட்டு எண்ணுக்கு 1, 2, 3ன்னு சின்ன நம்பர்லேருந்து ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து செக் பண்ணலாம். அப்போ எண்ணுக்கு வந்து மொதல் மதிப்பு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சிறு மிகை முழு எண் மதிப்பு 1 அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ கொடுத்தோம்னா இதனோட மதிப்பு இந்த √3 + i ஹோல் பவர் என்னோட பிளேஸில் எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடுறோம். 1ன்னு அடுக்கு 1 போட்டோம்னா அந்த அடுக்கு 1 விட்டுடலாம். தேர்ஃபோர் திரும்ப என்ன மதிப்பு கிடைக்கும்னா √3 + i மட்டும்தான் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய் எண் கிடையாது, இது வந்து ஒரு கலப்பு எண். இதில் வந்து கற்பனை பகுதியான i இருக்கு. அப்போ மெய்யெண் அப்படின்றது என்னன்னா, இப்போ இதில் இந்த கலப்பு எண்ணில் x என்பது மெய்யெண் பகுதி, ஐயோட சேர்ந்து வரக்கூடியது கற்பனை எண் பகுதி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம கலப்பெண்ணு சொல்றோம். இந்த i × y அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கற்பனை எண் பகுதி வந்து நமக்கு பூஜ்ஜியமா மாறிடுச்சு, இதனோட மதிப்பு 0 அப்படின்னு சொன்னோம்னா இந்த பகுதி முழுவதும் இல்லாம போயிடும். therefore z நமக்கு என்ன கிடைக்கும்னா மெய்யெண் மட்டும் கிடைக்கும். அப்ப அது போல வரக்கூடிய, அதாவது i இல்லாம வரக்கூடிய மதிப்பு மெய்யெண் பகுதி, வெறும் i மட்டும் வந்துச்சுன்னா கற்பனை எண் பகுதி. அப்போ என்னோட எந்த மதிப்புக்கு நமக்கு மெய்யெண் கிடைக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். 1க்கு கிடைக்கல. அதே போல் n = 2 அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். அடுக்கில் 2 போட்டுக்கலாம். 2 போட்டால் என்ன அர்த்தம்னா இந்த கலப்பு என்ன 2 தடவை போட்டு பெருக்கணும்னா போதும். √3 + i × √3 + i இதை நம்ம பெருக்கி பார்த்தோம்னா இதான் மதிப்பு, இந்த அடுக்கு 2ஓட மதிப்பு வரும். அப்போ இது எப்படி பெருக்கணும்னா வழக்கம் போல் √3 எடுத்துக்கிட்டு இந்த 2வது கலப்பெண்ணை பெருக்கல்ல போட்டுக்கலாம், ப்ளஸ் i போட்டு 2வது கலப்பெண்ணை பெருக்கல்ல பிராக்கெட்டில் உள்ள போட்டு பெருக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பெருக்கும் போது √3 × √3 √3 × i √3, இங்கேயும் அதே போல i √3, இந்த ஐயும் பெருக்கணும்னா i² அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இந்த √3 பெருக்குனா ரூட் உள்ள நம்பரை 2 தடவை பெருக்கணும்னா ரூட் கேன்சல் ஆகிடும், 3ன்னு வரும். therefore √3 × √3ஓட மதிப்பு 3 போட்டிருக்கோம். அடுத்தபடியா 2 கலப்பெண், அதாவது கற்பனை பகுதி ரெண்டும் i √3 கூட்டணும்னா 2i √3 அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த i² மதிப்பு -1ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ அடுத்த ஸ்டெப்ல 3 - 1 2 i 2 √3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முழுவதும் மெய்யெண் கிடையாது, i வந்திருக்கு, அதனால கலப்பெண். மறுபடியும் எண்ணுக்கு 3ன்னு போட்டு பார்க்கலாம். அப்போ 3ன்னா இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா அடுக்கு 2ஆகவும் அடுக்கு 1ஆகவும் பிரிச்சுக்கலாம். இந்த அடுக்கு 2ன் மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். therefore அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 + i × 2 √3 இன்ட்டு இது √3 + i அப்படின்னு போட்டுக்கலாம். இதை வழக்கம் போல பெருக்கலாம். 2ஓட இந்த கலப்பெண்ணையும் i × 2 √3ஓட இந்த கலப்பெண்ணையும் பெருக்கணும்னா நமக்கு மதிப்புகள் இந்த மாதிரி கிடைக்குது. 2 √3 இதெல்லாம் வெளியேந்து உள்ள பெருக்கி இங்கே எழுதிருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா இந்த √3 பெருக்குனா இங்கே 3ன்னு போட்டுக்கலாம். அடுத்தது i² இங்கே -1ன்னு போட்டு சுருக்கிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 6 iன்னு போட்டிருக்கோம். 2i இங்கே மைனஸ் வந்ததுனால -2 √3 அப்படின்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணும்போது 2i + 6i 8i அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா முழுவதும் கற்பனையான ஒரு எண்ணு கிடைச்சிருக்கு. இப்போ 2வது கணக்குக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ n = 3 எனில் √3 + i ஹோல் பவர் n ஆனது முழுவதும் கற்பனை அப்படின்றது இதுலேருந்து எழுதிடலாம். இப்போ முழுவதும் கற்பனை கிடைச்சதுனால இந்த √3 + i ஹோல் பவர் 3 = இதனோட மதிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த 8i வந்திருக்கு. நமக்கு முழுவதும் மெய்யெண் எப்போ கிடைக்கும்னா இதை ஸ்கொயர் பண்ணால் கிடைச்சிடும். i² பண்ணால் i மறைஞ்சு போயிடும். எனவே therefore 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும்போது இது 3 2 6ன்னு மாறிடும். இந்த பக்கம் 8i × 8i 8 8 64 i² வந்துடும். i² மதிப்பு நமக்கு தெரியும் -1. therefore -64 முழுவதும் மெய்யெண். அப்போ இதுல இருந்து n மதிப்பு என்ன வருதுன்னா 6. therefore n = 6 எனில் √3 + i ஹோல் பவர் n ஆனது முழுவதும் மெய்யெண் அப்படின்றத நம்ம இது போல இந்த கணக்கை வந்து n-க்கு 1 2 3ன்னு கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டீமாவரின் தேற்றம் தெரிஞ்ச பிறகு அந்த மெத்தட்ல போட்டு இதுக்கு ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம்.